ஏற்கனவே உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். நிறைய தகவல் சோசியல் மீடியா பரப்புரை எல்லா சூழ்நிலையும் எல்லா கட்சியும் மிக சிறப்பாக விளம்பிட்டு. அதனால எல்லா தகவலும் உங்களுக்கு தெரியும். முடிஞ்சளவு உங்களுக்கு தெரியாத தகவலை நான் சொல்லுவேன். இப்போ டிஎம்கேல நம்மளுடைய கம்பம் ராமகிருஷ்ணன் அவர்கள் 6வது முறையாக இந்த தேர்தலை சந்திக்கிறார். கடந்த 5 முறை அவர் எம்எல்ஏவாக இருக்கிறார். கம்பம் ராமகிருஷ்ணன் அவர்களை பொறுத்த வரைக்கும் எப்படி 5 முறை அவர் தேர்தலில் ஜெயிக்க முடியுச்சு, 6வது முறையா எப்படி நிற்கிறாரு அப்படின்னு ரொம்ப ஆழமா கவனிக்க ஆரம்பிச்சு. இது 2011 நான் எலெக்ஷன்ல ஃபர்ஸ்ட் நிற்கும் போது இருந்து இப்போ வரைக்கும் அவரை கவனிச்சிட்டு இருக்கேன். அந்த அரசியல் ஸ்ட்ராட்டஜி, அரசியல் தந்திரம், ஒரு கட்சியை பயன்படுத்தி ஒரு தனி மனிதன் எப்படி உருவாக்குறான் அப்படிங்கிறத ஆழமாக நான் கவனிக்க ஆரம்பிச்சேன். சொல்லிக்கிற மாதிரியெல்லாம் பெரிய விஷயம்லாம் அதுல கண்ணில் பண்ணல. கம்பம் தொகுதியில 2,46,584 வாக்காளர்கள் இருக்காங்க. 2 நகராட்சி, 7 பேரூராட்சி, 18 ஊராட்சி ஒன்றிய. அப்போ கம்பத்துல ஒரு 65,000 பேர், சின்னமூர்ல ஒரு 40,000 பேர், 7 பேரூராட்சினா ஒரு 78,000 பேர், 18 ஊராட்சிகள் ஒரு 63,000 பேர் அப்படின்னு வாக்காளர்கள் இருக்காங்க. ஓட்டு போடக்கூடிய வாக்காளர். இப்போ கரண்ட்ல உள்ள சிச்சுவேஷன் 5 முறை ஒரு எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கப்பட்டு 6வது முறையாக ஒருத்தர் தேர்ந்தெடுக்கப்படும். அவர் ரொம்ப மதிப்பான, மக்கள் மனசுல அவ்வளவு நீங்கா இடம் பிடித்தவர், அரசியல ஒரு பெரிய சாணக்கியர், நிறைய விஷயங்கள் தெரிந்தவர், நமக்கெல்லாம் வழிகாட்டி அப்படி இருக்கும் அப்படின்னு தான் என்னுடைய தேர்தல் தான் இருந்தது. ஆனா அப்படி எதுவுமே இல்லை. அவருடைய வெற்றி எப்படி அவரு எப்படி அதை தீர்மானிக்கிறாரு அப்படின்னா, நம்ம ஜாதியிலிருந்து உங்களுக்காக நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜாதியோட ஸ்ட்ராட்டஜியா ஃபாலோ பண்றார். ஜாதியில உள்ளவங்களுக்கு நம்பிக்கையை கொடுப்பார். 35%. ஒரு குறிப்பிட்ட ஜாதியில நான் இருக்கேன் அப்படின்னா என்னுடைய ஜாதி மக்கள் போய் நம்ம ஜாதியிலிருந்து நான் நிற்கிறேன், எனக்கு ஓட்டு போடுங்கன்னு உடனே ஒரு ஈர்ப்பு வந்துருது எல்லாரும் நம்ம ஜாதி ஆளுநர். அதுதான் அவருடைய பலம். இது தமிழ்நாடு தேர்தலில் எல்லா இடத்துலயும் உள்ளதுதான். எல்லா இடத்துலயும் உள்ளதுனால இது ஒரு வித்தியாசம்லாம் கிடையாது. ஆனா கொஞ்சம் எல்லா இடத்தையும் விட இது கொஞ்சம் குறைவு. 35% நம்பிக்கையை ஏற்படுத்தும். 2வது, டிஎம்கே கட்சிக்காரங்களுக்கு ஆசையை ஏற்படுத்துவது. முதல் நம்பிக்கையை ஏற்படுத்துவது, கட்சிக்காரர்கிட்ட ஆசையை தூங்குவோம். அது ஒரு 8%. பண தேவைகள் யாராச்சும், அதாவது அவங்களை எதுவுமே அடக்க முடியாது. அந்த அந்த தொகுதியில அவங்க அடக்க முடியாது. அவங்களுக்கு ஏதாவது ஒரு துடிப்பு இருக்கும், ஒரு வேகம் இருக்கும், ஒரு சமூக பற்று இருக்கும். அவங்க எதாச்சும் வேலை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களை, பண தேவைகள் இருக்கக்கூடியவங்களை பணத்தின் மூலியமாக கையாளுவது. அது 2%. மொத்தம் 47% பயன்படுத்தி தான் அவர் 5 எலெக்ஷனை வெற்றி பெற்றிருக்காரு. இது 6வது எலெக்ஷன். 50% கூட மாறல. இதான் டிஎம்கே வேட்பாளர் கம்பம் ராமகிருஷ்ணன் எம்எல்ஏ அவர்களுடைய பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி. இதுல ஒண்ணு சொல்லிக்கிற மாதிரியெல்லாம் ஒண்ணுமேங்க. தன்னுடைய இன மக்களாச்சும் ஜாதி மக்களாச்சும் மேல உயர்வு இருக்காங்க, அவங்களுக்கு நிறைய நம்ம பண்ணியிருக்கோம், பலரை படிக்க வச்சிருக்கோம். ஏழையா இருந்தவங்களெல்லாம் தூக்கி விட்டுருவோம் அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அப்படி உடனே பண்ணிட முடியாது. ஒரு 5 தேர்தல் 6 தேர்தல் வரைக்கும் நான் செஞ்சிருவேன் சொல்றதுதான் ஒரு பெரிய அரசியல் ராஜதந்திரமாக சிலர் நினைச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுதான் இவரும் பண்ணியிருக்காரு. இப்ப அவருடைய தேர்தல் பரப்புரையெல்லாம் நான் பார்த்துட்டேன். அங்கங்க ஒலிம்பிரிக்கில வந்து டிஎம்கே கம்பம் ராமகிருஷ்ணன் அவர்கள் சட்டசபையில் குரல் மட்டும்தான் கொடுத்தார், வேற எதுவுமே கொடுக்கல. ஆனா உண்மையிலே நீங்க சட்டசபையோட அந்த வெப்சைட்டுக்குள்ள போய் நம்மளுடைய தொகுதி உறுப்பினர் 5 முறை என்ன பேசுறாங்கன்னு நீங்க ஃபுல் வீடியோ கேட்டீங்கன்னா தெரியும். நான் அதெல்லாம் பார்த்துட்டு தான் பேசுறேன். தமிழக சட்டசபையில் அதிகமாக கொட்டாய் விட்டது யார் அப்படின்னு கேட்டா கம்பம் ராமகிருஷ்ணன் தான் சொல்றாங்க. அவருக்கு நுரையீரல் பிரச்சனை இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதிகமா கொட்டாய் விட்டுட்டே இருந்தது. அந்த கொட்டாய் விடுறது மெட்ராஸ்ல இருந்து கம்பம் வந்து சேரும் போது குரலாக வந்துருச்சு. நமது டிஎம்கே வேட்பாளர் குரல் கொடுத்தார்,
கொட்டாய் தான் விட்டார். அங்கங்க சோசியல் மீடியால அவங்க எந்திரிச்சு நின்று பேசின மாதிரி சில கோரிக்கைகளை சட்டசபையில் பேசுற மாதிரி வீடியோ எல்லாம் நானும் பார்த்தேன். 5 முறை 25 வருஷ சட்டமன்ற வாழ்க்கையில் அப்படி 7 தடவை தான் பேசியிருக்காரு. அதுவும் 1.5 நிமிஷத்துக்கு மேல பேசுறதுக்கு வாய்ப்பே கொடுக்குறாரு. இதான் உண்மை. அப்ப நம்ம தொகுதியில வாக்கு கேட்கும் போது குரல் கொடுத்தார் தான் இருக்கே தவிர்த்து அது ஆக்சுவலி குரல் கொடுக்கல, கொட்டாய் விட்டு. ஏடிஎம்கே முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் நாடாளுமன்றத்துல உறுப்பினராக இருப்பது அவருக்கு வழிகாட்டியவர் பதம்புரிஜா. இப்போ வலம்புரிஜான்னு போய் ஒரு தடவை பேட்டி எடுத்தாங்க. ஜெயலலிதாவை எப்படியெல்லாம் நீங்க பயிற்சி கொடுத்து முன்னேற்றிருந்தீங்க, அவங்க எப்பெல்லாம் நாடாளுமன்றத்தில் பேசினாங்க அப்படின்னு கேட்கும்போது ஒரே ஒரு தடவை தான் அந்த அப்பா வாயை திறக்கும், எப்பன்னாக்க கொட்டாய் விடுவது அப்படின்னு வலம்புரிஜான்னு சொல்றாரு. அது ஒரு கட்சியோட லீடருக்கு ஒரு தடவை கொட்டாய் விட்டார் அப்படின்னு வரலாற்றுல புத்தகமா இருக்குது. ஆனா தொகுதி உறுப்பினராக பொழுதன்னைக்கு உட்கார் முதல்ல கொட்டாய் விட்டது யாருன்னா நம்மளுடைய கம்பத்தோட எம்எல்ஏ தான். அதனால குரல் கொடுத்தாரு அப்படிங்கிறது ஏமாத்துவாங்க. கண்ணகி கோயிலுக்கு நாங்க பாதம் வச்சிருக்கோம், திராட்சை தோட்டத்துக்கு குளிர் சாப்பிட கிடக்கு கொண்டு வந்துருவோம், முல்லை பெரியார் பிரச்சனையை நாங்க சரி பண்ணிடுவோம், ரோடு போட்டுருவோம், லைன் தெரிய வச்சிருவோம், கல்லூரிகளை அரசு கல்லூரிகளை கொண்டு வந்துருவோம். இப்படி 25 வருஷம் பேசிக்கிட்டே இருக்கிறவர் தான் இந்த டிஎம்கே கம்பம் ராமகிருஷ்ணன் அவர். என்னை கேட்டா இதுக்கெல்லாம் ஒரு மாதத்தோட முதல் நாள் ஆரம்பிச்சு அந்த மாதத்தோட இறுதி நாள்ல இதை புகுந்தார். இதுக்கு 25 வருஷம் கேட்கிறேன். இப்படி கையாளாகாத ஒரு திமுக கட்சியை சேர்ந்த ஒரு சட்டசபை உறுப்பினர் தான் 25 ஆண்டுகள் நம்ம பகுதியில நமக்கு உறுப்பினராக இருந்தார். என்ன கேட்டா இந்த கோரிக்கையை நம்ம எந்த கோரிக்கையா இருந்தாலும் ஒரு தொகுதிக்குள்ள 3 மாசத்துல முடிச்சிடலாம். அதுக்கு 3 வருஷம் தேவையே கிடையாது. என்ன செய்யறதுதான் பேசிக் நாலேஜ் இருக்கணும். மக்களுக்கு படிக்க தெரியும், மக்களுக்கான இதயத்தோட பேச தெரியும். அப்படி இருந்திருந்தாலும் அது 3 மாசம் இருக்கலாம், இல்லாதனால அது 25 வருஷம். இப்பவும் அதே கோரிக்கை இருக்கும். கடந்த வாரம் நாசா விண்கலத்தை அனுப்பி நிலாவுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கு. நம்ம என்ன பண்றோம், கண்ணகி கோயிலுக்கும் கம்பம் பள்ளத்தாக்குக்கும் எப்போ ரோடு போடலாம்னு 25 வருஷம் பேசிக்கிறோம். அப்ப நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய உறுப்பினர் யார் அப்படின்னு நீங்க தான் தெளிவுபடுத்திக்க. சொத்து நிறைய சேர்ந்துட்டேன், கிட்டத்தட்ட ஒரு 10 தலைமுறைக்கான சொத்து அவர்கிட்ட போதும். பேரம்பேத்திகளோட சந்தோஷமாக அவருடைய காலத்தை நிறைவு செய்வது நல்லது. இதுதான் அவருடைய கடைசி தேர். இனிமேல் அவருக்கு இந்த இடம் கிடைக்க அவருக்கு ஒரு பெரிய ஆசை இருக்கு, எப்படியாச்சும் மாநில அமைச்சர் ஆயிட்டீங்களா அப்படின்ட்டு. ஓபிஎஸ் திமுக வருகை தந்தனால அந்த ஆசையிலும் மண்டு விழுந்துருச்சு. அதனால நம்மளுடைய தொகுதி தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சராக வாய்ப்புங்க. ஒரு கிட்டத்தட்ட அவங்க கூட இருக்கிற ஒரு 24 பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த தரகு வேலை பார்க்குறவங்க, பில்டிங் கான்ட்ராக்ட் பண்றவங்க, சின்ன சின்ன பிசினஸ் பண்றோம், கட்சிக்காரங்க, அப்படி இவங்களை வச்சுக்கிட்டு அவர் அப்படியே இந்த 2021 இப்போ வரைக்கும் ரொம்ப நல்லாவே சமாளிச்சு தொகுதி. வெறும் 24 பேர் கட்சிங்க. அதுதான் அவர் செஞ்ச பெரிய சாதனை. இதை தவிர்த்து வேற பெரிய சாதனை எல்லாம் எதுவுமே கிடையாது. 2021 சட்டசபையின் தேர்தல் நடக்கும்போது தேர்தல் பிரச்சாரம் தொடங்கி 2வது நாள் நம் மதிப்புக்குரிய தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு அறிக்கையை அனுப்பியிருந்தேன். அவர் படிக்கையும் வச்சுள்ளோம், அவர் பார்வைக்கு அதை பதிவிட்டு தேர்தல் பிரச்சாரம் நடந்துட்டு இருந்தது. யாரு ஜெயிக்க போறாரு கூட தெரியாது. அந்த நேரத்துல இது திமுக தான் அடுத்து ஆட்சியை பிடிக்க போது, நீங்க முதலமைச்சராக வந்த பிறகு நம்மளுடைய தமிழகத்தின் தலைமை செயலாளராக இறையன்பு ஐஏஎஸ் அவர்கள் நியமிக்கப்படணும், தமிழகத்தோட காவல்துறை தலைமை இயக்குநராக சைலேந்திர பாபு ஐபிஎஸ் அவர்கள் நியமிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி ஒரு நீண்ட அறிக்கையை 6 பக்கத்திலிருந்து 8 பக்கம் தயார் பண்ணி நான் தேர்தல்
பரப்புரை நடந்துட்டு இருக்கும் போதே அவருக்கு அனுப்பி வச்சு அவருடைய பார்வைக்கு கொண்டு ஒரு சுயேட்சை வேட்பாளராக கடந்த தேர்தலில் நான் பண்ண விஷயம். ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு இங்க எந்த விஷயமும் செய்ய தெரியாது. அவர் சுயேட்சை வேட்பாளர் நானு. ஒரு மாநிலத்தோட தலைமை அதிகாரிகளே நியமிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு அறிக்கையை தாக்கல் பண்ணியிருக்கேன். அதுதான் நடந்ததும் கூட. அந்த அறிக்கையை நான் அனுப்பிட்டு ரொம்ப லேட்டாக என்ன நடக்குது பார்த்துட்டு அப்புறம் என்னுடைய ஃபேஸ்புக்ல அதை வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் பார்த்தாங்க. நிறைய பேர் இலக்காரமா எடுத்துக்கிட்டாங்க. நீங்க ரெக்கமெண்ட் பண்ண அந்த 2 அதிகாரிகள்ல வந்து ஒரு அதிகாரி வந்து ஏடிஎம்கேல உள்ள ஜெயலலிதாவுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு அதிகாரி. அந்த அதிகாரி திமுக அரசு என்னைக்குமே அந்த பொறுப்புக்கு கொண்டு வராது. அது எப்படி நீங்க சொல்லலாம்? புத்தி கித்தி எதுவும் போயிடுச்சு அவங்களுக்கு அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. ஆனா நடந்தது உங்களுக்கு தெரியும். தமிழகத்தில் திமுக 21ல ஆட்சி அமைக்கும் போது இறையன்பு அவர்கள் வந்து தலைமைச் செயலாளர், சைலேந்திர பாபு அவர்கள் டிஜிபியாக அமைந்தார். திமுக உள்ள எனக்கு தெரிந்த பல எம்எல்ஏ ஒரு சில அமைச்சர்கள் என்னை கூப்பிட்டு கேட்ட முதல் வார்த்தை, ஸ்டாலின் உங்களுக்கு உட்கார்ந்து இருக்கும் அப்படின்னா நான் சொன்னேன், நான் டிவியில தவிர்த்து அவரை நேரம் இந்த வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. யாருமே நம்பல. அது எப்படி நீங்க சொன்னது அப்படி நடக்குது? இல்ல, அவங்க தகுதியான அதிகாரி, மிக சிறந்த தகுதியான அதிகாரி, அவங்களுக்கான இடம் கிடைச்சிருக்கு. இல்ல, அது நம்புற மாதிரி இல்ல. எனக்கு அந்த அதிகாரி யாருன்னு தெரியாது, ஸ்டாலின் சார் யாருன்னு தெரியாது. என்னுடைய ஆய்வு, என்னுடைய மாநிலத்தில் எங்க தலைமை யாருக்காகன்னு சொல்லி நான் தீர்மானிக்கிறேன். அது எலெக்ஷன் நேரத்தில் சரியான நேரத்துல அதை நான் வந்து ரிப்போர்ட்டா இப்போ கூட கடந்த ஜனவரி மாசம் கூட திமுக ஒரு வசதி படைத்தவர் நபர் என்னை கான்டாக்ட் பண்ணி திமுக பேசி ஏதாவது ஒரு எம்எல்ஏ சீட் வாங்கி தர முடியுமான்னு என்கிட்ட கேட்டார். நான் சொன்னேன், எனக்கு யாருமே தெரியாது. கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் கம்ப ராமகிருஷ்ணன் சார் கூட எனக்கு தெரியாது. இவரே எனக்கு தெரியாத போது அங்கே யாரே தெரியும், அவர் நம்ப முடியல. ஏன்னா ஒரு தலைமைச் செயலாளரையும் ஒரு டிஜிபியும் அப்பாயிண்ட் பண்ற அளவுக்கு திமுகக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய அளவுக்கு அதோடைய தலைவருக்கு ஒரு அறிக்கையை சொல்லி கொடுக்கப்பட்டு அது நியமிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா நீங்க அவ்வளவு இன்ஃபுளுயன்ஸ் ஆனாலும் உங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு அவருடைய நினைப்பு. பட் எனக்கு உண்மையில அப்படி எதுவும் யாரும் தெரியாது. இந்த நேரத்துல இந்த விஷயத்த நான் எதுக்கு பதிவு பண்றேன் அப்படின்னா, ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு எது வரைக்கும் யோசிக்கணும் அப்படிங்கிறது இதுதான் எடுத்துக்கிறேன். இப்படிதான் யோசிக்கணும். ஒரு மக்கள் பிரதிநிதியா இருக்கிற நபர் தன்னுடைய உள்ளூர் பிரச்சனையும் தெரியணும், ஒரு மாநிலத்தோட பிரச்சனையும் தெரியணும், அந்த நாட்டோட பிரச்சனையும் தெரியணும், நாட்டுக்கு வெளியவும் பிரச்சனை தெரியும். இந்த கெப்பாசிட்டினா ஒரு உறுப்பினருக்கு தேவை. இந்த கெப்பாசிட்டி, இந்த அளவு போடும், இந்த தகுதி இல்லைன்னா அவர் எந்த ஜாதியா இருந்தா, எந்த மதமா இருந்தா, எந்த கட்சியா தூக்கி போட்டுரும். இது அதற்கான நேரம். சோ அதனால மறுபடியும் 6வது முறையாக கம்பம் ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு ஓட்டு போட்டால் 25 வருஷம் என்ன நடந்ததோ அதுதான் நடக்கிறது. அதனால இந்த தேர்தலில் அவரை நீங்கள் தள்ளுபடி பண்ணுவது மிக சிறந்தது. சுயேட்சை வேட்பாளராக எனக்கு நீங்க வாக்களிக்கும்படி நான் கேட்கிறேன்.